செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் லஞ்சம் மற்றும் ஊழல்களை புலனாய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்டுள்ள ஆணைக்குழுவின் முன்னிலையில் ஆஜராகி சில விடயங்களை பதிவு செய்வதிருந்தார். அதில் குறிப்பாக சாமர சம்பத் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்துடைய கைது விவகாரங்கள் தொடர்பான தகவல்களும் அந்த கைதினுடைய முகாந்தரங்களும் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டதாக ஒரு தகவல் இருந்தது. ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரையில் அவர் சென்று வந்த பின்னர் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் மிகவும் அமைதியாக அந்த விடயத்தில் இருந்தவர் கடந்து செல்வார் என்று. ஆனால் அவர் அந்த விடயத்தை சவாலுக்குட்படுத்திய சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிடுகின்றார், அனுருகுமார திசாநாயக் அவர்கள் மட்டக்களப்பு பகுதியிலே இடம்பெற்ற பிரசார நடவடிக்கை ஒன்றின் போது தான் 15ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு விசாரணைகளில் கலந்து கொள்ள மாட்டேன் என்பதனை அவர் அங்கு குறிப்பிடுகின்றார். இந்த கடிதத்தை தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு எழுதியிருந்ததாகவும் அதில் தான் தன்னுடைய சட்டத்திறனிகள் விடயம் மற்றது அந்த காலப்பகுதி தமிழ் சிங்கள புதுவரிடம் வருகின்றபடியால் கலந்து கொள்ள முடியாது, இந்த கடிதத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம் என்று கூறிய போது இந்த கடிதம் வெளிப்படுத்தப்பட்டதான ஒரு குற்றச்சாட்டு என்பதை விட இது ஒரு நம்பகத்தன்மைக்கு அபத்தமானது என்கின்ற வகையில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்த அவர் அடுத்ததுதான் அவர் பல சம்பவங்களை ஆரம்பிக்கின்றார். இப்போது அனுருகுமார திசாநாயக்க மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மேலும் சவாலுக்குட்படுத்துகின்ற வகையில் தான் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் சஹரான் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பிரதான சூத்திரதாரி என FBI சொல்வதை இலங்கை ஏற்க வேண்டும், அதாவது ஏற்று நடக்க வேண்டும். ஆனால் அந்த FBI அறிக்கை என்பது பிரமாண பத்திரம் என்பதும் 2020ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அறிக்கை என்றுதான் இதுவரைக்கும் பேசப்பட்டு வந்தது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் FBIயின் அறிக்கை தொடர்பில் ஒரு விரிவான விளக்கத்தினை கொடுத்திருக்கின்றார். அந்த அறிக்கையில் பல விடயங்கள் பேசியிருக்கின்றார். ஈஸ்டர் தாக்குதல் குறித்து FBI அறிக்கையை மறுத்தால் அமெரிக்கா கடும் நடவடிக்கை எடுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய கருத்தாக அதனை பதிவு செய்யவில்லை. இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய மனநிலை என்பதையும் குறிப்பிடுகின்றார். 2019ஆம் ஆண்டில் தாக்குதல் இடம்பெறுகின்றது. FBIயின் விசாரணை அறிக்கை இலங்கை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் தான் சில விடயங்களை முன்னகர்த்தி இருந்தோம் என்கின்ற ஒரு தகவலையும் குறிப்பிடுகின்றார். அந்த காலப்பகுதியில் அவர் பிரதமராக இருந்தார். அதன் பின்னர் அவர் ஜனாதிபதி என்கின்ற அந்தஸ்துக்கும் வந்திருந்தார். அந்த விசாரணை தொடர்பில் அவர் குறிப்பிடுகின்றார். FBI விசாரணைகள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரி சஹரான் ஹாசிப் என்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றது. இந்த கதைகளை ஊக்குவிக்கின்ற வகையில் அல்லது இதற்கு முரணான வகையில் நீங்கள் எதனையாவது எடுத்தால் அது டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை கடும் சீற்றத்துக்குள்ளாக்குவதுடன் இன்னும் வரி வீதத்தின் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று குறிப்பிட்ட ரணில் விக்ரமசிங்கே இன்னும் ஒரு விடயத்தையும் அவர் அங்கு எச்சரிக்கை பாணியிலே விடுக்கின்றார். என்னவென்று சொன்னால், உக்ரைன் ஜனாதிபதிக்கு என்ன இடம்பெற்றதோ அதுபோன்று அந்நியப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, மிகவும் அவதானமாக இருங்கள் என்று கூறுகின்றார். FBIயின் அறிக்கை தொடர்பில் ஏன் விரிவாக ரணில் விக்ரமசிங்கே பேச வேண்டும்? பிள்ளையான் அவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாகவும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார் என்று அரசு கூறுகின்றது. ரணில் விக்ரமசிங்கே வலுவாக கூறுகின்றார், சஹரான் ஹாசிம் இதனுடைய பிரதான சூத்திரதாரி. இந்த விசாரணையில் FBI அறிக்கைக்கு முரணான எந்த ஒரு கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள், அது அமெரிக்காவின் எச்சரிக்கைக்கு நீங்கள் ஆளாவீர்கள் என்கின்ற கருத்தை கூறுகின்றார். அது மட்டுமல்லாது அவர் கூறுகின்றார், அன்றைய காலப்பகுதியில் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் 2019 காலப்பகுதியில் தன்னோடு நேரடியாக தொலைபேசியில் கதைத்ததாகவும், தொலைபேசியில் கதைத்தது மட்டுமல்லாது FBI அணியினர் இலங்கை வந்ததாகவும், FBI தலைவர் இலங்கை வந்ததாகவும் அவர் முதல் முறையாக வெளிப்புறத்திலே உறுதிப்படுத்தப்படுகின்ற ஒரு தகவல் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது அவர்களோடு விரிவான கலந்துரையாடல்களை நாம் மேற்கொண்டிருந்தோம். டொனால்ட் ட்ரம்ப் FBI உதவி உட்பட அனைத்து உதவிகளையும் வழங்கினார். டொனால்ட் ட்ரம்ப் வழங்கினார் என்றுதான் கூறுகின்றார். அப்படியே இவர் கேட்டிருக்கின்றார். அதன் பின்னர் அமெரிக்க தூதுவருடன் இடம்பெற்ற சந்திப்பில் FBI தலைமை நிறைவேற்று அதிகாரியும் உடனிருந்தார். FBI முகவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டிருந்த தருணத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அவ்வேளை டொனால்ட் ட்ரம்ப், அதாவது அமெரிக்காவில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. லாஸ் ஏஞ்சல்ஸ் மாநிலத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த காலப்பகுதியில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் ஜனாதிபதியாக இருந்தார். நீங்கள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை மீண்டும் கோபப்படுத்தாதீர்கள், இதனை முழுமையாக விசாரியுங்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு சஹரான் ஹாசிம் தொடர்புபடுகிறார், ஏனையவர்களை இதில் நீங்கள் குற்றம் சாட்டாதீர்கள் என்கின்ற வகையில் தான் ரணில் விக்ரமசிங்கவின் கருத்து இருக்கின்றது. அப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் ரணில் விக்ரமசிங்கே இந்த விடயத்தை துணிந்து கூறுகின்றார் என்றால் இதில் ஏதோ ஒரு பெரும் சம்பவம் நிகழப்போகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் சர்வதேச சதிகள் இருப்பதாகவும் ஒரு கருத்தும் அவை தொடர்பான ஆணித்தரமான விடயங்களும் எல்லோராலும் பேசப்படுகின்றது.
ரணில் விக்ரமசிங்கே டொனால்ட் ட்ரம்பை மேற்கோள் காட்டி, நீங்கள் டொனால்ட் ட்ரம்பை கோபப்படுத்தாதீர்கள், அவர் மிகவும் மோசமானவர், அவர் இலங்கை மீது வரி விதிப்பார், FBIயின் அறிக்கைக்கு எதிராக அறிக்கை தயாரிக்கிறார்கள் என்றெல்லாம் கூறுகின்றார். இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. ஏன் இதனை கூறினார் என்று பார்க்கின்ற போது இனி வருகின்ற நாட்கள் தான் பதில் சொல்ல போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது கண்டி தலதா மாளிகையிலே அங்கு உற்சவம் ஒன்று நடந்து முடிந்திருக்கின்றது. அந்த காலப்பகுதியிலே அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அங்கு சென்றிருந்தார். தலதா மாளிகையில் தரிசித்திருந்தார். அங்கு வழிபாடுகளிலும் ஈடுபட்டிருந்தார். அங்கு இருக்கக்கூடிய மகாநாயக்க தேரர்கள், இலங்கையிலே மிகவும் அதி உச்சமான இடத்தில் இருக்கக்கூடிய மகாநாயக்க தேரர்கள் அங்குதான் இருக்கின்றார்கள். அவர்களை சந்தித்த போது அவர்களும் சில ஆலோசனைகள் கூறியிருப்பதாக கூறப்படுகின்றது. சாமர சம்பத்தின் விவகாரங்களுக்கு ரணில் விக்ரமசிங்கவை அழைத்து விசாரிக்க முடிந்த அனுரவால் ஏன் பட்டலந்த தொடர்பில் குறிப்பிட்ட அனுர இன்று பட்டலந்தவை விமல் ரட்நாயக்க கூறினார், ரணில் விக்ரமசிங்க விரைவில் சிறையில் இருப்பார் என்று. வருகின்ற 6ஆம் தேதிக்கு முன்னர் இவ்வாறு எல்லோரையும் அழைத்து விசாரணை செய்வதும் ஒரு சிலரை கைது செய்து மீண்டும் பின்னர் பிணையில் விடுவதும் என்பது இந்த அரசியல் நாடகமா என்று எல்லோரும் அவதானித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அரசியல் நாடகமா என்கின்ற போதுதான் நேற்றைய தினமும் கூட இந்த விசாரணை இடம்பெற்ற பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வெளியில் வந்து ஊடகவியலாளர்களுக்கு காத்து கொண்டிருந்த போது அவருடைய சட்டத்தரணியை பார்த்து கேட்கின்றார்கள், இவையெல்லாம் நாடகமா என்று. அவர் சொல்லுகின்றார், எனக்கு தெரியாது, நீங்கள் கூறுவதா இது தொடர்பில் மேலதிகமான இதையும் அவர் கூறாமல் கடந்து செல்கின்றார் ஊடகவியலாளரிடம். ஆனால் நேற்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை சந்தித்த பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தைரியமாக ஊடகத்தை எதிர்கொண்டார் என்றால் இந்த அனுர அரசினுடைய பலவீனம் என்பதை அவர் கண்டுவிட்டார் என்றுதான் இங்கு எண்ண தோன்றுகின்றது. அமெரிக்கா இந்த விவகாரத்துக்குள் அதிக அளவில் அவர் இழுக்கின்றார் என்றால் அமெரிக்கா என்பது இதற்குள் பல விடயங்களை தான் கரை காணப்போகின்றது என்பது அர்த்தம் படுகின்றது. எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்பையும் உதவிக்கு அழைத்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்பது விசாரணைகள் நடத்த முடியுமா என்கின்ற ஒரு சிக்கல் இப்போது இலங்கைக்கு எழுந்திருக்கின்றது. FBIயின் அறிக்கை என்பதா அல்லது பிரமாண பத்திரம் என்பதா புலனாய்வு அறிக்கை என்பதா என்கின்ற தகவல் எல்லாம் இங்கு ஒரு குழப்பமாக இருக்கின்றது. எது எப்படி இருக்கின்றதோ இலங்கை இப்போது அனுரகுமார் திசாநாயக்க கூட சுயமான ஒரு விசாரணை செய்யவில்லை. கடந்த அரசுகள் செய்த விசாரணைகளைத்தான் அவர் ஒன்றுபடுத்தி இருக்கின்றார். அதன் அடிப்படையில் தான் இந்த விடயங்களை கையாண்டு கொண்டிருக்கின்றார். எனவே அவர் அப்படியான ஒரு நகர்வை செய்வாராக இருந்தார் அவர் தனியான ஒரு விசாரணை செய்திருக்கணும். தனியான விசாரணை செய்யவில்லை. மைத்திரியின் அரசு செய்த விசாரணை, ரணில் ஜனாதிபதியாக இருந்த போது செய்த விசாரணை, எல்லாவற்றையும் அடிப்படையாக வைத்துத்தான் இவர் நகர்த்துகிறார் என்றால் இவருடைய விசாரணை அல்லது இவருடைய செயற்பாடு என்பது பக்கச்சார்புடையது என்பதையும் ரணில் வெளிப்படுத்தி இருக்கின்றார். தான் கலந்து கொள்ள மாட்டேன், விசாரணைக்கு வர முடியாது, பெரிதொரு தினத்தை தாருங்கள் என்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதனுடைய அதிகாரிகளுக்கு எழுதிய கடிதம் எப்படி அனுரவின் கைகளுக்கு சென்றது, தான் இந்த கடிதத்தை மிகவும் ரகசியமாக வையுங்கள் என்றும் கூட கூறினேன் என்கின்றார். ஆனால் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் இன்னும் ஒன்றையும் குறிப்பிட்டார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் எதனை உரையாடினேனோ அதனைத்தான் நான் உங்களிடமும் உரையாடுகிறேன் என்று கூறினார். எனவே அங்கு எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கவில்லை. ஒட்டுமொத்தத்தில் அனுர அரசு ரணில் மீது கை வைத்ததனால் திகைத்து போய் இருக்கின்றது என்பது மட்டும் உண்மை. முடிந்தால் அனுர அரசு பட்டலந்த அறிக்கையை விசாரிக்கலாம், இன்னும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கூறி அதனை விசாரிக்கலாம். ஏன் அதனை விசாரிப்பதில் தவிர்க்கிறார்கள் என்கின்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் ரணில் விக்ரமசிங்கே அனுர அரசை நேற்றைய சம்பவத்தின் பின்னர் நிலைகுலையை செய்திருக்கின்றது என்பது மட்டும்தான் இப்போது புலனாகின்ற ஒரு தகவலாக இருக்கின்றது என்கின்ற தகவலோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.